வெல்கம் டு விவா இங்கிலீஷ். இந்த வீடியோவில் தினசரி வாக்கியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நானாவே இல்லைங்க. எப்படி சொல்வீங்க? ஐ ஆம் நாட் மை செல்ஃப். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோட சேனலில் இருக்கிற கண்டென்ட் இப்போ புக் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, நல்ல கமெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. அந்த மாதிரி நேரத்தில் நீயாவே இருக்க முடியாது. ஸோ சில குறிப்பிட்ட கஷ்டமான நேரத்தில் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? At times like those, you can't be yourself. அவர் சொன்னார், அவரே சொன்னார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? அவர் சொன்னார், he said it. சிம்பிளாக முடிச்சிட்டோம். அவரே சொன்னார், he himself said it. இதே மாதிரி நீங்கள் சப்ஜெக்டை மாற்றும்போது அதுக்கேற்ற ப்ரோனவுனை யூஸ் பண்ணிக்கணும். அவளே சொன்னா, ஷீ போடும்போது herself. ஷீ herself said it. அவங்களே சொன்னாங்க, they themselves said it. அவங்கள தவிர வேற யாரும் வரல. எப்படி சொல்வீங்க? எக்ஸெப்ட் தெம். அவங்கள தவிர யாரும் வரல. நோ ஒன் எல்ஸ் கேம் எக்ஸெப்ட் தெம். எங்களுக்கு பதிலாக அவர் வந்தாரு. எப்படி சொல்லலாம்? Instead of us, he came. எங்களுக்கு பதிலாக அவர் வந்தார். என் சார்பா அவர் வந்தாரு. இது எப்படி சொல்றது? He came on my behalf. இந்த ஃப்ரேஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. On my behalf. என் சார்பாக, என்னுடைய பிரதிநிதியாக, அந்த மாதிரி மீனிங் கிடைக்கும். இல்லை எனக்காக இதை செய் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் மை பிஹாஃப். ஒரு மாசமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். we've been doing it for 1 month. have been அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் we've சேர்த்து போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. we are doing it, நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். we have been doing it, நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரெண்டுமே தமிழில் ஒரே மாதிரி வருது இல்லைங்களா? ஆனால் என்ன வித்தியாசம்? இப்போ பாருங்க. we are doing it ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம சொல்லும்போது, இப்போ செஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது இப்படி சொல்லணும். ஆனால் குறிப்பிட்ட சில காலமாக ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா we have been doing itன்னு சொல்லணும். இதுதான் வித்தியாசம். ஸோ கிராமட்டிக்கலி பக்காவாக இப்படி தான் யூஸ் பண்ணணும். முக்கியம் இல்லைனாலும் இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? although not important ஒரு வாக்கியத்துடைய ஒரு பாகம். இப்போ முழு வாக்கியமாக மாத்திரம். முக்கியம் இல்லைனாலும் நாம் போகணும். although not important, we have to go. இல்லைனா we should go அப்படி கூட சொல்லலாம்.
நாளைக்குள்ள முடிச்சிரு. நாளைக்கு முடிச்சிரு இல்லை, நாளைக்குள்ள. ஃபினிஷ் இட் பை டுமாரோ. இந்த பை போட்டுட்டிங்கன்னா உள்ள, நாளைக்குள்ளன்ற மீனிங் கிடச்சிரும். இப்போ இதை பாருங்கள், நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள முடிச்சிடு. இது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள் தான். ஃபினிஷ் இட் பை திஸ் டைம் டுமாரோ. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஃப்ரேஸ் பை திஸ் டைம். அதோடைய அர்த்தம் இந்நேரத்துக்குள்ள. நாளைக்குன்றதுனால டுமாரோன்னு போட்டோம். அடுத்த வாரம் இந்நேரத்துக்குள்ள, அடுத்த மாதம் இந்நேரத்துக்குள்ள அப்படின்னு மாறும்போது பை திஸ் டைம் மாறாது. பக்கத்தில் டுமாரோவுக்கு பதிலாக மந்த்தா வீக்கா அது எதுவோ நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும். நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள முடித்து விடுவேன். பேச்சு வழக்கில் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்கிறது? ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் இட் பை திஸ் டைம் டுமாரோ. நீ எங்கிட்ட சொல்லி இருந்தால், ஒரு கண்டிஷனில் சொல்கிறோம். அவன் உங்ககிட்ட சொல்லலை, ஆனால் நீ எங்கிட்ட சொல்லியிருந்தா. இஃப் யூ ஹேட் டோல்ட் மீ. நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் டிஃபிகல்ட் மாதிரி தெரியலாம். இஃப் யூ ஹேட் டோல்ட் மீ ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்ட் யூ. இதில் ஸ்ட்ரக்சர் மாறவே மாறாது. நீங்கள் இதே மாதிரி எத்தனை சென்டென்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணலாம். இஃப் கண்டிப்பாக வரும், ஹேட் அது மாறாது. ஹேடுக்கு பக்கத்தில் வேர்ப் 3, அது எப்போ நமக்கு தெரிஞ்சது. அடுத்த சென்டென்ஸில் பண்ணியிருப்பேன், ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்ட். இந்த வுட் ஹாவ் அப்படியே தான் வரும். எதெல்லாம் மாறும்? சப்ஜெக்ட் மாறலாம், வேர்பு மாறலாம், பட் அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மாறவே மாறாது. ஸோ என்னுடைய புக்கு வாங்கும்போது இந்த ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு தனியாகவே வந்துடும் சாப்டர் வைஸ். அவங்க எல்லாருமே வரவேண்டி இருக்கும். அவங்க எல்லாருமே வரவேண்டி இருக்கும். ஆல் ஆஃப் தெம் வில் ஹாவ் டு கம். நான் அவங்கிட்ட பேசும்போதெல்லாம் ஒரு வாக்கியத்துடைய ஒரு பகுதி. whenever I talk to him, அவங்கிட்ட பேசும்போதெல்லாம் எரிச்சலாக வரும். எப்படி சொல்லலாம்? ஒரு பாதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். whenever I talk to him I get irritated. நேத்து உன்னை வர சொன்னேன்ல. ஒரு கேள்வியாக கேட்குறோம். நேற்று உன்னை நான் வர சொன்னேன்ல. இது எப்படி கேட்கலாம்? I asked you to come yesterday, didn't I? இந்த didn't I ஒரு கொஸ்டின் டேக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இப்படி முடிக்கும்போது ல அப்படின்னு நம்ம தமிழில் கேட்குறோம் இல்லையா, அது கிடச்சிரும். ஆனால் எல்லாத்துக்கும் இந்த didn't I வரும்னு சொல்ல முடியாது. பாஸ்ட் டென்ஸாக இருந்தால், ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் ஆகும். ஸோ நிறைய இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வர வீடியோஸ்லையும் பார்ப்போம். நெக்ஸ்ட், நான் இது வரைக்கும் அதை பார்த்ததே இல்லை. I've never seen it before. ஏதாவது மிச்சம் இருக்கா? அதற்கு பதிலாக எதுவும் மிச்சம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டையும் எப்படி சொல்லலாம்? இஸ் தேர் எனிதிங் லெஃப்ட்? ஏதாவது மிச்சம் இருக்கா? தேர் இஸ் நத்திங் லெஃப்ட். எதுவும் மிச்சம் இல்லை. அவன் இன்னும் சாப்பிடலை. he hasn't eaten yet. இன்னும் அப்படின்ற மீனிங் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, yet, அதுதான்.
அவன் கேட்குற மாதிரி தெரியலங்க, நம்ம சொல்கிறத அவன் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. He doesn't seem to listen. இது முடிகிற மாதிரி தெரியல, அதாவது எண்டாகிற மாதிரி தெரியலன்னு சொல்லுவோம் இல்லையா. It doesn't seem to end. நான் அப்படி நினைக்கிறதே இல்லைங்க, நான் அந்த மாதிரி நினைக்கிறதே இல்லை. I never think like that. நீ வரலனா அப்புறம் யார் வருவா? If you don't come, then who will? உன்னை போக விட மாட்டேன் எப்படி சொல்லலாம்? I won't let you go. அவனை பேச விடு. Let him speak. அவன் வரலனா என்ன பண்றது? What if he doesn't come? நான் என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு அவன் யாரு? Who is he to tell me what to do? அவன் சொன்னதெல்லாம் செஞ்சேன் எப்படி சொல்லலாம்? I did everything he said. உனக்கு இப்போ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், அதாவது இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்னு எனக்கு தெரியும். I know how you feel now. அவனுக்கு புரியவை அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா. Make him understand. அவனுக்குன்றதுக்கு பதிலாக அவங்களுக்கு, அவளுக்கு அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அந்த ஹிம் அந்த ப்ரோனவுனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், ஸ்ட்ரக்சரை மாற்ற வேண்டியதில்லை. நடந்த எல்லாத்தையும் சொல்லு. Tell me everything that happened. சொல்லாம நீ போகக்கூடாது, அடிக்கடி பிள்ளைங்க கிட்ட சொல்லுவோம். You shouldn't go without telling me. யாரோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. Someone keeps calling. யாருன்னு தெரியல. I don't know who it is. தேவையில்லாம கோபப்படுறீங்க. You are unnecessarily getting angry. தனக்கு எல்லாம் தெரியும்னு அவன் நினைக்கிறான். He thinks he knows everything. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. But he knows nothing. அவன் வராம இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? What would you have done if he hadn't come? ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த வீடியோவில். ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள், ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வரலாம். விரும்புகிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். கீழே ஆன்சர்ஸ் நான் கொடுக்க போகிறேன் கொஸ்டின்ஸ் முடியும் போது.
ஃபர்ஸ்ட் ஒன், நாங்கள் நாங்களாகவே இல்லை. செகண்ட் ஒன், யாரோ கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, பாஸ்ட் டென்ஸ். இப்போ தேவையில்லாமல் அப்செட் ஆகுறீங்க நீங்கள். அடுத்த வாரம் இந்நேரத்துக்குள்ள முடிச்சிருவேன். இப்போ ஆன்சர்ஸ்க்கு போகலாம். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள். நாங்கள் நாங்களாகவே இல்லை, we are not ourselves. யாரோ கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, someone kept calling, past tense. இப்போ தேவையில்லாமல் அப்செட் ஆகுறீங்க, you are unnecessarily getting upset now. அடுத்த வாரம் இந்நேரத்துக்குள்ளே முடிச்சிடுவேன், I will have finished it by this time next week. பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ரக்சர்? ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்து கையில் நீங்கள் நோட்ஸ் எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேவை இல்லை. எல்லாமே என்னுடைய சேனல் கண்டென்ட் உங்களுக்கு ஆர்டர் வைஸ் இந்த புக்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வாங்கி நல்லா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும். லோ ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.